தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆனந்தன், லட்சக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்று வந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை இன்னும் தொடங்கப்படல. இப்போ மாணவர்கள் இன்னும் லேட்டா தாமதமாக மாணவர் சேர்க்கையை தொடர்ந்தாங்கன்னா நிறைய மாணவர்களால பள்ளிகள்ல சேர முடியாத சூழல் தான் ஏற்படும். இப்போ தமிழ்நாடு அரசு இதன் பிறகு என்ன செய்ய போகிறது? பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்க முடிஞ்சுச்சா? ஆனந்தி, பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளே தொடர்பு கொண்டு நம்ம கேட்டோம். நம்ம இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னா, மாணவருடைய பாதிப்பு, பெற்றோருடைய அந்த கட்டணத்தை செலுத்த முடியாமல் ஒரு தவிப்பு, அதனால் நீதிமன்றத்தில் சென்றதற்கான காரணம் குறித்து நம்ம விரிவாக நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் தான் எதற்காக காலதாமதம் இருக்கிறது, விண்ணப்பத்தை விநியோகம் செய்வதில் ஏன் செய்யலை அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு இதுவரையும் ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பதாக தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை சார்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இது தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பள்ளி கல்வித்துறையுடைய செயலாளர் சந்திரமோகன், அதே போல பள்ளி கல்வித்துறையுடைய திட்ட இயக்குநர் இருக்கக்கூடிய ஆர்த்தி அவர்கள் கடந்த சில நாட்கள் முன்பாக மத்திய அரசு அதிகாரிகளை சந்தித்து உடனடியாக பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறாங்க. இந்த நிலையில்தான் கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு கீழ் தொடர்பாக வழக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த வழக்குடைய விவரங்கள் என்ன, வழக்குடைய முடிவுகள் என்ன, எப்படி தீர்ப்பு வருகிறது என்று பொறுத்து தமிழக அரசு அடுத்த கட்ட நகர்வு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே தமிழக அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்கவில்லை என்றாலும் தமிழக அரசு சார்ந்து அதுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் 2021 2023 வரையான நிதியை இந்த திட்டத்துக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை. எனவே மாணவருடைய சேர்க்கை என்பது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையே அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்று சொல்கிறாங்க. ஆனந்தி, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே மிக விரைவிலே மாணவர் சேர்க்கையை இந்த ஆண்டு தொடங்க வேண்டிய அவசியத்தில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. எப்போது அதற்கான தேதியை அறிவிப்பார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். களத்திலிருந்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.